ஸ்வர்ணலக்ஸ் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சம் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆர் டெல்லிங் சனி ராகு காம்பினேஷன் காசஸ் டிசீசஸ் ஆஃப்டர் 50 இயர்ஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை ஒரீடு டூ மச் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரீடு டூ மச் அப்படிங்கிறது எதனாலன்னா, ஜோதிடத்தில் ஆர்வம் இதை போட்டு வரின்னு பறித்ததுனால அல்லது வீடியோ பார்க்குறதுனால வரக்கூடிய குழப்பம்தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. அதாவது சனி ராகு காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா, மகர ராசி, கும்ப ராசி, துலாம் ராசியில் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய யோகம், தோஷம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதே காம்பினேஷன் வேறு ஏதாவது ஒரு ராசியிலேருந்து அந்த ராசி நாதன் அந்த வீடு கொடுத்தவர், ராகுவுக்கும் சனிக்கும் வீடு கொடுத்தவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருந்தார்னா, ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கலாம், அல்லது ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்தோடு இருக்கலாம். இந்த மாதிரியான காம்பினேஷனில் இருந்ததுன்னா இந்த ராகு சனி காம்பினேஷன் யோகத்தை தான் கொடுக்கும், தோஷத்தை கொடுக்காது. ஸோ இது மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதே மாதிரி சனி வக்ரமாகி ராகுவோட சேர்ந்துருந்தால் அந்த ராகு சனி காம்பினேஷன் யோகமாக இருக்கும். அப்படியே இது தோஷத்தை கொடுக்குறதா இருந்தாலும் ராகு தசை சனி புத்தி அல்லது சனி தசை ராகு புத்தியை தவிர மற்ற டைமில் பிரச்சனைகளை கொடுக்காது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஸோ ஜோதிடத்தை தலகலாக புரிஞ்சிக்கக்கூடாது. இன்னொருத்தர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு இன்னொருத்தரை குறை சொல்லக்கூடாது. முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, போதுமானது.